எல்லாருக்கும் வணக்கம். நன்றியும் கூட. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இப்படி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு. எங்கள் அப்பாவோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு 1-2க்கு போயிருக்கேன். இன்னைக்கு வந்து நாங்கள் நடித்த படம் அதுக்கு அவார்டு கிடைக்குதுங்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தமிழ் சார் சொன்னீங்க 4 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் சிறை ரிலீஸ் ஆச்சு, என் படம் ரிலீஸ் ஆன மாதிரி அப்படின்னு. அப்படி நினைச்சாதான் ஒரு டீம் வின் பண்ண முடியுங்கிறதுக்கு உதாரணம் இந்த படம். நான் மட்டும் இல்லை, இப்போ அவார்டு வந்து வாங்கினவங்க, வாங்க போறவங்க எல்லாருமே இது வந்து அவங்களோட சினிமான்னு லைஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. டானாக்காரனுக்கு அவார்டு கிடச்சிச்சு ஸ்டேட்லேருந்து. அது எப்படி நடந்துச்சு என்னன்னு புரியல. ஏன்னா 25th December 2025 25வது படம் எப்படி சிறையா அமைஞ்சிச்சோ, ஒரு ஒரு வெல்விஷர் ஃபோன் பண்ணி சொல்ல போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு. ஸ்டேட் அவார்டுன்னு சொல்ல போது சரி, நம்மளுக்கு அன்னைக்கு எவ்வளோ உட்காந்து ஒரு அழுதுருப்போம் ஒரு டீமா. இது வந்து ஒரு டபுள் சந்தோஷமா வந்துருச்சேன்னு அன்னைக்கு வேண்டிக்கிட்டேன். அதான் அந்த அந்த கஷ்டத்துக்கு நான் வேண்டிக்கிட்டேன். பட் எல்லாமே அமைஞ்சிச்சு. அமைகிறதுக்கு நிறைய பேர் பொறுப்பு. அதில் அஃப்கோர்ஸ் லலித் சார்ல ஆரம்பிச்சு ஒரு நல்ல ப்ரொடியூசராக, இது என்னோட 25வது படம். எனக்கு ஆக்சுவலி நியூஸ் கிடைக்க போது நான் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணேன். சார், இது வந்து என்னோட 25வது படம், கொஞ்சம் கூச்சமாக இருக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு, ஆனால் இதை பற்றி பேசலாமா அப்படின்னு நானே கேட்டேன் அவர்கிட்ட. இல்லை சார், நீங்கள் தாராளமாக பேசுங்க அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அவரோட பையனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது மேலே போயிட போதோங்கிற ஒரு பயம் தான் எனக்கு. பட் அதான், அந்த ஒரு மனசார ஒரு நல்ல விஷயம் செய்ய போது அது கரெக்டாக போய் சேர்ற மாதிரி தான் இந்த படம் கரெக்டாக போய் செஞ்சிச்சு. அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை கரெக்டாக போய் செஞ்சிச்சு. ஸோ அதுக்கு வெரி கிரேட்ஃபுல். அண்ட் இது இப்போ சொன்னார் அப்பாவோட பேர், தாத்தாவோட பேர். ரஜினி சார் சொன்ன மாதிரி தான் இந்த காது கேட்காத தவளை, அப்படிதான் இந்த பயணத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான். என் ஸ்கூலில் ஞாபகம் இருக்கு, ஸ்கூலில் வந்து ஒதுக்கிடுவாங்க. ஓ இவரோட பையன், இவரோட பேரன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி நம்மளுக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடும். அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஓடிடுவேன். ஏதாவது ஒரு பிளேக்கு கூப்பிட்டாங்கன்னா ஓடிடுவேன். ஏதாவது வந்து பாடுன்னு சொன்னால் ஓடிடுவேன். ஸோ இப்படியே நிறைய இடத்துல ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்படி ஓடினது தான் காலேஜுக்கு அமெரிக்காவுக்கு ஓடினேன். அங்கே போய் என்னை கண்டுபிடிச்சேன். இது சுற்றி யாரும் இவர் அவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. கண்டுபிடிச்சி அந்த இடத்துல தான் ஒரு மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிறதுன்னா அங்கே தான் வந்துச்சு. அது எல்லாத்தையும் கிடைச்சதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்துட்டு சரி சினிமா தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி உள்ளார வந்துட்டு சரி ஆனால் டைரக்ஷன் போகலாம் அப்படிங்கிற ஒரு பயணத்தில் மாற்றி இங்கே இடிச்சு அங்கே அடைச்சி ஒரு மாதிரி எப்படியே வந்தாச்சு. வந்து ஆக்டிங் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்ல போது அப்பா, டேய் இது உள்ளார வர இது எப்படி இருக்கும் தெரியும்ல அப்படின்னு. அப்பா கிட்ட சொல்லாத விஷயம் தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன் இது வரைக்கும். அப்பெல்லாம் ஓடினேன், ஒளிஞ்சேன் அப்படின்னு. அன்னைக்கு அப்பா கிட்ட சொல்ல, ஆனால் அன்னைக்கு இன்னைக்கு அவங்களால வர முடியல, கோயம்புத்தூர்ல இருக்காங்க. நிச்சயம் அதை பார்ப்பாங்கன்னு நம்புறேன். சொன்னேன், ஆமாப்பா இல்லை எனக்கு தெரியும், என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும், பார்த்துக்கிறேன் அப்படின்னு இறங்கினேன். அவங்களுக்கே தெரியாமல் கும்கின்னு ஒரு படம் போய் சைன் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் சொன்னது, என்னடா ரெடியா ஓகேயா அப்படின்னு கேட்டாங்க. தெரியல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கினது. பட் கும்கியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு சிறை வரைக்கும் வந்திருக்கேன். அந்த காது கேட்காத தவளையாட்டம் தான் இது இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். திருப்பியும் முதல்ல ஆரம்பிச்சோடனே பெரிய ஒரு வெற்றியா கிடைச்சிச்சு. அது அந்த கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஒரு ப்ரெஷர் அப்படின்னு ஒரு விஷயமே வந்துச்சு. பட் அந்த ப்ரெஷரையும் திருப்பியும் ஒதுக்கி வச்சிடலாம். அப்படி ஒதுக்கி வச்சதுல வரிசையா நல்ல படங்கள் வந்துச்சு.
அதுக்கான வரவேற்பு வந்துச்சு, அதுக்கான ஒரு நல்ல பேச்சு வந்துச்சு. நடுவில் எங்கெங்க மிஸ் ஆனதுக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, தெரியாதவங்களாம் வந்து திட்டினாங்க. அப்போ வந்து சரி, நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம என்ன பயணத்துல இருக்கோம். இது உள்ளார சினிமாவா நீங்க அது மட்டும் தான் பாக்குறீங்க. பர்சனலா நான் எனக்கு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால மேபி என்னோட நான் இப்போ திரும்பி பார்க்க போதெல்லாம் அப்பப்போ பார்ப்பேன். சரி, நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல சில விஷயங்கள் மைண்ட் அப்செட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஏதோ ஒரு இடத்துல தெரியும்னு அது சினிமாவில் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அது வந்து நான் திருப்பியும் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு சரி இது என்ன பண்றோம் கரெக்டா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் திருப்பி தேத்திக்கிட்டு வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறமும் சினிமாக்குன்னு ஒரு விஷயம், ஒரு டைம், ஒரு லக், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸ் இருக்கு. வளர போதே தட்டி விடுறவங்க இருக்காங்க. யாரோட ஒர்க் பண்ணும், யாரோட ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் கத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த 25 படத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதான் முதல்ல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இதுக்கப்புறம் பண்ண போற விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு முதல் படத்திலேயே தெரிஞ்சதுன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்குமேன்னு ஒரு எண்ணமும் இருக்கு. பட் அப்பா சொன்ன மாதிரி தான், டேய் நான்லாம் வந்து ஒன்று ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேன், நீனே கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு. இப்போ கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். பட் அதுக்கான ஒரு தைரியம், அன்னைக்கு எப்படி ஒரு குங்கி யானையை பிடிச்சிட்டு வா அப்படின்னு போன மாதிரி அந்த மாதிரி தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியும் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இந்த பயணத்தில் மீட் பண்ண இந்த சிறை டீம், டானாக்காரன் தமிழ் சார் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். லலித் சார், தேங்க்யூ சார் ஃபார் டேக்கிங் அ மூவி லைக் திஸ். அக்ஷய் சொன்ன மாதிரி தான் தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்தும் ஃபோன் பண்ணி இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த படம் ஒரு விஷயம் பண்ணுது. ஒரு படம் என்ன பண்ணணுமோ, ஒரு கதை ஒருத்தர்கிட்ட அது போய் சேர போது அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணுது. அதுதான் சிறை. அந்த இம்பேக்டுக்கு தான் நம்ம வந்து இந்த சினிமாங்கிறது அந்த ஆர்ட்டை பிடிச்சிக்கிட்டு எடுக்கிறோம். தமிழ் சார் சொன்னார், நிறைய ரைட்டர்ஸ் உள்ள இடம் இங்கே தமிழகத்தில் தான். நம்மளுக்கு தான் பூர்வீகமாக லாங்குவேஜே நம்மளோடது தான். அப்போ ரைட்டர்ஸ் இங்கே தானே இருப்பாங்க. அந்த ரைட்டர்ஸ்க்கு வந்து கரெக்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நல்ல கதைகள் எடுத்துகிட்டு வர முடியும். நம்மளோட இண்டஸ்ட்ரி பற்றி பெருமையாக பேசலாம், பெருமைப்படலாம். ஸோ அதெல்லாம் நடக்கும்னு நம்புகிறேன் இந்த ஃபியூச்சர். அண்ட் அகெயின் தேங்க்ஸ் டு எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் யூ. அக்ஷய், முதல் படத்துலேயே வர ஒரு சக்ஸஸ்ங்கிறது வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ இவங்களுக்குலாம் இப்போ பாகுபலி வந்துச்சு, இல்லை மகதீரா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பட்டம் ஏற்கனவே உங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க. அடுத்தடுத்து வர்றது 4 படம் ஆகுதோ இல்லை அடுத்த படமே ஆகுதோ அப்படிலாம் நினைக்காதீங்க. அது வரும், நடக்கும். எனக்கு என்னோட ஜேர்னியை வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன், மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லெட்ஸ் கீப் இட் பாசிட்டிவ். நிறைய நெகட்டிவ் நடக்குது. ஸோ பாசிட்டிவாகவே யோசிப்போம், பாசிட்டிவாகவே பண்ணுவோம். அண்ட் எனக்கு ஒரு சின்ன ஆசை, நம்மளோட டீம் மெம்பர்ஸ் இங்கே எல்லாருமே ஒரு 5 minutes ஆனாலும் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ஸ்டேஜில் வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு நம்புகிறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டே படம் ரிலீஸ் ஆகிற நாள் அன்னைக்கு ட்விட்டரில் போஸ்டரும் போட்டு அன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன் அன்னைக்கு இருந்த டீமோட ஃபோட்டோவை போட்டு இது எங்களோட டீம் கிட்டேருந்துன்னு சொன்னேன். இன்னைக்கு வெற்றி அடைஞ்சாச்சு. ஸோ அதுக்காக நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஸ்டேஜில் வந்து ஒரு புகைப்படமாக எடுத்தா அது என்னோட ஆஃபீஸில் நான் வச்சுப்பேன். படத்துக்கு உயிர் சேர்த்தவர் மியூசிக் வழியா ஜஸ்டின் பிரபாகர் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். அடுத்தடுத்து நல்ல நல்ல படங்கள் கொடுத்துக்கிட்டே வராரு, தமிழ் சினிமாக்கும் சரி மலையாள சினிமாக்கும் சரி. ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். ராகவன் சஞ்சீவி, ஆர்ட் டைரக்டர் ராகவன் சஞ்சீவி. காஸ்டியூம் டிசைனர் வர்ஷினி சங்கர். காஸ்டியூம் டிசைனர் வர்ஷினி சங்கர். ஸ்டன் கோரியோகிராஃபர் பிசி ஸ்டன்ஸ். ஸ்டன் கோரியோகிராஃபர் பிசி ஸ்டன்ஸ். காஸ்டிங் டைரக்டர் சுரேந்திர தனுமூர்த்தி. காஸ்டிங் டைரக்டர் சுரேந்திர தனுமூர்த்தி. கலரிஸ்ட் ஜி பாலாஜி. கலரிஸ்ட் ஜி பாலாஜி.
PRO யுவராஜ், PRO யுவராஜ், RS வெங்கட் ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ், RS வெங்கட் ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ், எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் அருண் கே அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் அருண் கே அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் எஸ் மணிகண்டன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். டி சத்யபிரகாஷ், சிங்கர் டி சத்யபிரகாஷ், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். பத்மஜா ஸ்ரீனிவாசன், பத்மஜா ஸ்ரீனிவாசன், ஆனந்தி ஜோஷி, ஆனந்தி ஜோஷி, சுராஜ் சந்தோஷ், ஜி என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைசஸ் லிமிடெட், சிஜே வினோத், அபிநயா ஃப்ரம் ஜி. குறிப்பா இந்த விழாவுக்காக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் தலைவராக ஒரு பெரிய வெற்றியை பெற்று முதல் முறையாக ஒரு திரைப்பட விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அன்புச்சவர் தமிழ்குமாரன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதே போல செயலாளர்களாக தம்பி கதிரேசனும் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் தொடர்ந்து வெற்றி பெற்று இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். முதல் முறையாக இணைச் செயலாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்திருக்கிற சுஜாதா விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். இதெல்லாம் தொகுப்பாளர் சொல்ல மாட்டார், அதனால நான் சொல்லிட்டேன் எல்லாத்தையும். சிறை நம்மளோட வாழ்வில் ஒரு மறக்க முடியாத ஒரு படம். இது குறிப்பா தமிழ் அவர்களும் சுரேஷ் ராஜகுமாரியும் கொடுத்த ஒரு அற்புதமான படைப்பு. தமிழ் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளவு ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான கதை கிடைக்கும் போது இதை நாமளே பண்ணிக்கலாம், நாம டைரக்ட் பண்ணிக்கலாம், நாம பேர் வாங்கிக்கலாம் அப்படின்னா அந்த சுயநலம் இல்லாமல் இந்த கதையை இன்னொருத்தருக்கு டைரக்ட் பண்ண விட்டு கொடுத்ததுக்கே ஒரு பெரிய பாராட்டு அவருக்கு தெரிவிக்கணும். ஏன்னா இப்படிலாம் அமையமான்றது ரொம்ப ரேரா கிடைக்கிற விஷயம். அந்த வகையில் தமிழ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. சுரேஷ் ராஜகுமாரி தமிழ் சினிமாவுக்கு மட்டும் பெருமை சேர்க்கலை, உங்கள் அம்மா ராஜகுமாரிக்கும் ஒரு பெரிய பெருமையை சேர்த்து அவங்க பேரை வச்சு கொடுத்துருக்கீங்க. அது ஒரு அம்மா கிரியேஷன் சிவாவா என்னுடைய மகிழ்ச்சியை உங்களோட தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா காலத்தால மறக்க முடியாத ஒரு படமா இருந்திருக்கு. இந்த படத்துல விக்ரம் பிரபுக்கு கொடுத்த ரோல் என்ன ஒரு லவ்வோடு செய்யப்பட்டது. அப்படியே ஒரு சீனும் ஒரு டைலாகும் ஒரு ஷாட்டும் விக்ரம் பிரபுக்காக பார்த்து பார்த்து செஞ்ச மாதிரி இருக்கு. ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம் இன் யுவர் கேரியர். உங்களுக்கு கும்கி சொல்லலாம், டானாக்காரன் சொல்லலாம், திருப்பி சிறை சொல்லலாம். அவர் தமிழ் சார் உங்களை நினைச்சு ஒரு ஃப்ரேமை எழுதியிருக்காரு. அந்த மாதிரி அற்புதமான படமாக அமைஞ்சிருந்தது. தம்பி உனக்கு வந்து லலித் சார் வந்து எவ்வளோ பேக்கிங் கொடுத்தாலும் அதுக்கு மேலே இப்படி ஒரு டெக்னிக்கல் டீம் ஒன்று அமைஞ்சது. உங்களுக்கு ஒரு கதையை நான் நாக்கிறேன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. முதல் படம் ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோ பெரிய பெருமை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அந்த படத்தில் படம் பார்த்து ஒரு 4-5 மாதம் இன்னும் கூட அந்த ஒரு கேரக்டரும் அந்த குழந்தை மோமர், அந்த பொண்ணுல இருந்து அந்த அக்காவோட குடிகார கணவன், அந்த 2 கான்ஸ்டபிள், ரமேஷ், ஜட்ஜு தேனப்பன், இரிட்டேட் பண்ற ஜட்ஜுன்னு இப்படி ஒரு கேரக்டர் கூட நம்ம மனசு விட்டு போகலை. எல்லாருமே நமக்குள்ளேயே இருக்கிறாங்க. அந்த விக்ரம் பிரபுவோட ஒய்ஃபா நடிச்ச பொண்ணு எல்லாருமே அப்படியே மனசுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு படம். இப்படி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு இந்த டெக்னிக்கல் டீமுக்கும், அதே மாதிரி மியூசிக் வந்து கண்டிப்பா வந்து ஜஸ்டின் மிகப்பெரிய பலம், மாதேஷ், எல்லாத்துக்கும் பெரிய நன்றி. தமிழ் சினிமாவுக்கு வந்து சிறை மாற மாசத்துக்கு ஒரு சினிமா தேவைப்படுது. ஆனால் வருஷத்துக்கே ஒண்ணுதான் கிடைச்சிருக்கு போன வருஷத்துல. அந்த வருஷம் முடியும் போது வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சிஜன் கொடுத்தது இந்த படம். அதில் இவ்வளோ தைரியமா ப்ரொடியூஸ் பண்ண எங்களுடைய ப்ரொடியூசர் லலித்குமாருக்கு என்னுடைய எல்லா தயாரிப்பாளர் சார்பாகவும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அது வந்து ஒரு பியூர்லி ஒரு ப்ரொடியூசர் சக்சஸ். அவர் வச்சிருந்த நம்பிக்கை தான் இந்த மொத்த வெற்றியே. மொத்த டீமுக்கும் எல்லாத்துக்கும் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் யூ ஆல். சக்சஸ் நினைக்கிற இந்த காலத்துல 75 நாள் ஒரு படம் ஓடி இருக்குன்னா ப்ரொடியூசரா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
வாழ்த்துக்கள் லலித் சார். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அதே மாதிரி ஒரு படம் வந்து தேட்டருக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் நல்லா ஓடி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து படம் சக்ஸஸ் ஆச்சுன்னு தெரியும். ஆனால் சில படங்கள் வந்து ஷூட் பண்ணும்போதே, அதாவது வந்துட்டு ரிலீஸ்க்கு முன்னாடியே தெரியும் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும்னு. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் சிறை. வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த படம் ரொம்ப பேசப்பட்டுச்சு. ரொம்ப ஃபர்ஸ்டே பார்த்தேன் நான். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு see that film பிகாஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம ரெடி பண்ணி ஒரு 4-5 வருஷம் ரெடி பண்ணி ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் எடுக்கிறதே எவ்வளவோ ஸ்ட்ரெஸ்ஸான இந்த காலத்தில் ஒரு உண்மையான சம்பவத்தை அவ்வளவு தத்ரூபமா ஒரு கதையாக மாற்றி அந்த கேரக்டர்ஸை நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கதையை வந்துட்டு ஒரு படத்தை நம்மளை கொடுத்ததுக்கு தமிழ் சார் அவருக்கும் சுரேஷ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி விக்ரம், ஹீஸ் லைக் மை சன். விக்ரம் எப்பவுமே வந்துட்டு இந்த ராட் ரேஸில் இல்லை, நம்பர் 1 நம்பர் 2ன்ற மாதிரி ஒரு ராட் ரேஸில் இல்லை. அவர் சூஸ் பண்ணுற படங்கள் ஆகட்டும், அவர் பண்ணுற கேரக்டரில் அவர் ஹி லிவ்ஸ் இன் தட் கேரக்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் விக்ரம், வே டு கோ ஃபார் யூ. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அதே மாதிரி அக்ஷய்குமார், அதாவது வந்துட்டு முதல் படம் மாதிரியே இல்லை, வெரி நைஸ். அண்ட் டு ஆல் த டீம் மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரி ஒன். இந்த மாதிரி படங்க வந்துட்டு அடிக்கடிக்கு வரணும். லலித் சார், நீங்கள் வந்துட்டு அடிக்கடிக்கு இந்த மாதிரி படங்க கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சிவா சார், ஹி கால் மீ ஃபார் திஸ். இதுக்கு ஸோ ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் அசோசியேஷனோட செக்ரட்டரி திரு கதிரேசன் சார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். சிறை படக்குழுவினர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லியிருக்கிறேன். லலித் சார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்த பெரிய தயாரிப்பாளர். அப்பேற்பட்ட தயாரிப்பாளர் வந்து ஒரு கதையை நம்பி இப்படி ஒரு பட்ஜெட்ஸில் படத்தை பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கிறது வந்து இது இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியான விஷயம். ஏன்னா இன்னைக்கு சமீப காலமாக 1 வருஷ காலமாக பார்த்தீங்க அப்படின்னா சின்ன படங்கள் தான் திரையுலகை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். பெரிய வெற்றி கிடைக்கிறது எல்லாமே சின்ன படமாக தான் இருக்குது, பெரிய ஹீரோ படங்கள் கிடையாது. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கே அடுத்த சின்ன படத்துக்கு போயிடலாங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. வந்துட்டு இந்த படத்தோட டைரக்டர் சுரேஷ் ராஜ்குமார் அவருக்கு சொல்கிறேன். ஏன்னா வெற்றிமாறன் சார் வந்து என்னோட பிரதர் மாதிரி, ஒரு ஃபேமிலி பிரதர் மாதிரி. எனக்கு அவருக்குமான நட்பு பொல்லாதவர்கள் ஆரம்பிச்சு எனக்கு 20 வருஷமாக போய்கிட்டு இருக்குது. அவர் ஒரு காலேஜ் பிரின்சிபால் மாதிரி. அவரை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அசிஸ்டன்டா நீங்கள் போய் சேரணும் அப்படின்னீங்கன்னா உடனே வேலை கொடுக்க மாட்டார். ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஒரு புக்கை கொடுத்து நீ புக்கை படிச்சுக்கிட்டே அப்படின்பாரு. நீ புக்கை படித்து நீ உன்னை அப்சர்வ் பண்ணிக்க, அப்புறம் ஸ்டடியாகு, அதுக்கப்புறம் வந்து உன்னை அசிஸ்டண்டாக சேர்த்துக்கணும்னு சொல்லுவார். அப்படிதான் இருந்துச்சு தமிழ் சார், சுரேஷ் சார் எல்லாம் நிறையா. அவர் பற்றையிலேருந்து வந்த எல்லாருமே ஒரு காலேஜ் பிரின்சிபால் மாதிரி. என்கிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படிதான் இருக்கணும், வெளியே போனால் உங்களுக்கு வந்து இந்த ரெகக்னைஸ் கிடைக்கணும் அப்படின்னு உண்மையிலேயே தன்னோட சிஷியர்கள் இருந்த விழாவில் வந்து இப்படி வந்து அந்த சிஷியன் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்படி ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து போகக்கூடிய இயக்குனர் வெற்றிமாறனுக்கு அந்த நேரத்தில் எல்லாரும் சார்பாக அந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அடுத்து வர யங்ஸ்டர்ஸ் டைரக்டர்ஸ்க்கும் சரி, ஒரு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணக்கூடிய, ஒரு குரூப் ஒர்க் பண்ணக்கூடிய அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய இதாக இருக்கும். சில படங்கள் தான் சில ஹீரோக்களுக்கு வந்து ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்கும். அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹீரோக்குமே ஓவராலாக ஒரு ஒரு ஹிஸ்டரியில் 100 படம் ஒரு ஹீரோ அடிச்சிருப்பாரு. ஆனால் அதில் சொல்லக்கூடிய படங்களை வந்து ஒரு 5 படமாக தான் இருக்கும். அது எந்த ஹீரோன்னு சொல்ல விரும்பல உங்களுக்கு வந்துட்டு. அந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து ஆல்ரெடி விக்ரம் சார் ஆல்ரெடி ஒரு 2 ஹிட்டை கொடுத்துட்டாங்க. அடுத்த ஒரு ஹிட் இந்த படம் நான் சொல்லலாம் வந்துட்டு உங்களுக்கு. ஏன்னா அந்த கேரக்டரில் வந்து அவ்வளோ இயல்பாக ஒரு 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 போலீஸ் வந்து ஒரு ஒரு அக்யூஸ்டை கூட்டு போகும்போது எப்படி இருக்கணும், அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனிதாபிமானம் எப்படி, அவன் எப்படி ஒரு கன்சீவ் பண்ணி வந்து அதுக்காக கொண்டு வராங்கிறது வந்து விஷயம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அக்ஷய்குமார், அவருக்கு இந்த படம் சொல்லக்கூடாது, ஏன்னா எல்லாருக்குமே அமையாது. ஏன்னா சினிமால வாய்ப்புகளை தாண்டி அது வெற்றிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அக்ஷய்குமார் பார்த்தா கூட சார் சிறையில தான் சார் வந்தேன் அப்படிங்கிறது அது ஆடியன்ஸுக்கும் சரி அவருக்கும் சரி ஒரு பெரிய மைல்கல். ஹோல் டீம் அதில் ஒர்க் பண்ண கேமராமேன் மாதேஷா இருக்கட்டும், ஜஸ்டின் பிரபாகர் இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு படம் வெற்றிங்கும் போது
அவங்களுக்கு ஓல் டெக்னீஷியனும் சொல்றேன், ஒர்க் பண்ண மேக்கப் மேனா இருக்கலாம், காஸ்டியூம் டிசைனரா இருக்கலாம், மாடரேட்டரா இருக்கலாம், எல்லாருக்குமே அந்த படம் வந்து இன்னொரு 15 படத்துக்கு வேலை கூடிய ரெகக்னைசேஷன் கொடுத்துரும். அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த லலித் சாருக்கு இந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக தமிழ் பிலிம் ப்ரொடியூசர் அசோசியேஷனோட செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் சார். நல்ல ஞாபகம் இருக்கு. ஃப்ரெஷ் ஷோ முடிச்சுட்டு நீங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் அக்ஷய்கிட்ட பேசுனதும் சரி, விக்ரம் சார்கிட்ட பேசுனதும் சரி, எல்லாம் அழுதுட்டு தான் வந்து பேசுனீங்க. அந்த இதுதான் போய் வந்து இன்னைக்கு போய் ரீச் ஆயிருக்கு. மீடியா எல்லாருமே வந்து எதுவுமே ஒரு தப்பா இல்லாம அவ்வளோ எல்லாருமே நீங்க எழுதின ஒரு காரணம் தான் மக்கள் மத்தியிலையும் போய் சேர்ந்துச்சு இந்த படம். ஃபர்ஸ்ட் தமிழ் சார் வந்து கதை சொல்ல போகும்போது சொன்னேன், இந்த படம் கண்டிப்பா அக்ஷய் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. அக்ஷய் பண்ணதுக்கு அப்புறம் நான் கேட்டேன் தமிழ் சார்கிட்ட, நீங்க டைரக்ட் பண்றீங்களான்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாரு, இல்லை சார் நான் பண்ண முடியாது, கதையை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் சுரேஷ் சார் உள்ள வந்தாரு. சுரேஷ் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் யார் ஹீரோன்னு போகும்போது விக்ரம் பிரபு சார் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி எல்லாம் பேசியதுக்கு அப்புறம் நான் வந்து சொன்னேன், விக்ரம் சார்கிட்ட சொன்னேன், நான் வந்து உங்க நேரம் வரேன், எப்போ வந்து பார்க்கலான்னு. அவர் நேரம் என் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாரு. இல்லை நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து வருவேன்னு சொல்லி நேரம் வந்து வந்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார் வந்து பண்ணதுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணீங்கன்னா ஃபிலோ கூடவே இருந்து இந்த படத்தை உள்ள சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்தது காரணமே ஃபிலோன்ட்டு தான். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஃபிலோ வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தது இல்லாமல் கூட இருந்து ஒவ்வொரு வேலையும் பார்த்தாப்புல. மியூசிக் ஆகட்டும், எடிட் ஆகட்டும், எல்லாத்துமே இருந்தாப்புல. ஜஸ்டின் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இருந்து ஆர்ஆர் வந்து இந்த படம் பண்ண ஃபுல்லாக பேசப்பட்டுச்சு. அக்ஷய்க்கும் எனக்கும் நிறைய வீட்டில் ஒரு சண்டை ஓடிட்டே தான் இருக்கும். நீங்கள் டைரக்டர் கேட்குறாங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்மா. நான் சொல்லுவேன், நீ ஒரு நடிக்கிற வேலையை மட்டும் பாரு, ப்ரொடக்ஷனுக்குள்ளே வராத நான் சொல்லுவேன். இல்லை நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க அப்படிமா. இதுக்கு வந்து நடுவில் வந்து பஞ்சாயத்து பண்ணுறது விஷ்ணு தான் பேசுவாப்புல. விஷ்ணு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அக்ஷய் வந்து யார்ட்டுமே அக்ஷய் வந்து விஷ்ணுகிட்ட தான் பேசுவாப்புல. விஷ்ணுகிட்ட சொல்லணும்னா விஷ்ணு சொல்லுவான், ஏன்டா நீ எதுக்கு தலையிடுறான்னு கேட்பான். இப்படியே தான் வீட்டில் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கும் ஒரு படம் பண்ணுறேன்னா எனக்கு அது தர மாட்டேங்கிறீங்க, இது தர மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பான். நான் சொல்லுவேன், நீ இன்னொரு ப்ரொடக்ஷனில் போய் பண்ணா தான் தெரியும் உனக்கு அந்த அருமை தெரியும். நான் சொல்லுவேன், நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த படம் இந்த அளவுக்கு போய் வெற்றி அடைஞ்சு உள்ள நின்னதுக்கு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நல்லா ரீச் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை ரொம்ப சந்தோஷமான மேடை. இந்த மேடையில் நின்று நாங்கள் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம். இப்போ சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இந்த படத்தை எடுத்துகிட்டு போனதில் மிகப்பெரிய பங்கு மீடியா, முகநூலில் எழுதினவங்க, அதுக்கப்புறம் முற்போக்கு எழுத்தாளர்கள், அதுக்கப்புறம் இஸ்லாமிய தம்பிகள் அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தரப்பினர் இந்த படத்தை வந்து ஒரு மவுத் டாக்லேயே எடுத்துகிட்டு போய் பெரிய அளவில் இந்த படத்தை கொண்டு சேர்த்துருக்காங்க. அதனால இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றிக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு பெரிய உறுதுணையாக இருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி. சுரேஷ் சார் எனக்கு நன்றின்னு சொன்னார். சுரேஷ் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு கதை நம்ம கொடுக்குற கதையை வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்துகிட்டு போய் அதை சேர்த்ததுன்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு வந்து நானாக்காரன் ரிலீஸ் ஆகி ஒரு 4 வருஷம் இருக்கும். 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் அடுத்த கதை அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் கூட இப்போ ஏதோ சிறை வந்து எனக்கே ரிலீஸ் ஆனது மாதிரி இருந்துச்சு. என் படம் ரிலீஸ் ஆனது மாதிரி இருந்துச்சு. நம்ம போகும்போது யாராவது வந்து சிறை படம் ரொம்ப சூப்பர் சார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்ன சொல்றது, போன மேடையில் சொன்னதுதான், என்னை விட சிறப்பாக சுரேஷ் சார் இந்த படத்தை எடுத்திருந்தாரு. அதான் இந்த படத்தை பெரிய சிறப்பு. அப்படின்னு நன்றினா எல்லாத்துக்கும் சொல்லலாம். இந்த படம் எனக்கு சிறை எனக்கு என்ன சுரேஷ் சாருக்கு என்ன பேர் கொடுத்துச்சோ அதே பேர் எனக்கு, விக்ரம் பிரபு சாருக்கு, பிலோமினுக்கு, மாத்தேசையாக்கு அப்படின்னு சொல்லி அனிஷ்மாக்கு, தம்பி அக்ஷய்க்கு, ப்ரொடியூசர் எல்லாத்துக்குமே இந்த வெற்றி சமமா பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இந்த படத்தோட பங்களிப்பு, எல்லாத்துக்குமே அந்த பேர் சிறப்பாக வந்துச்சு. லலித் சார் வந்து ஒரு ரொம்ப நன்றி சொல்லணும். பர்சனலும் சரி இதான் சரி, எங்க மேல பெரிய நம்பிக்கை வச்சாரு. அவர் வந்து இதுக்கு முன்னாலேயும் படம் பண்ணியிருக்காரு, விஜய் சார் வச்சு படம் பண்ணியிருக்காரு, இப்பவும் பெரிய பெரிய படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கதை வந்து நான் லலித் சார்ட்ட ஒரு 40 நிமிஷம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 40 நிமிஷம் அப்படி சொன்னோன்னே தமிழ் இந்த படம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் அதே மாதிரி இப்போ தாய் கிழவின்னு ஒரு படம் வந்துச்சு. வந்தப்போ அந்த கதையில வந்து
அந்த மூத்த மருமகன் நேரு கேரக்டருக்கு வந்து தம்பி அவர் சிவகுமார் வந்து எங்கிட்ட கதை சொன்னாப்புல ஒரு 40 நிமிஷம் தான் சொன்னாப்புல. சொன்னோன்னே நான் சொன்னேன், இந்த கதை பயங்கரமாக ஹிட் ஆகுங்க, உண்மையிலேயே இது பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஒரு கதையை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 40 நிமிஷமே போதுமானதாக இருக்குது. ஏன்னா அந்த 40 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த கதை எப்படி வரும், என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கணிச்சிட முடியும். அப்படி இருக்கும். ஆனால் இப்போ சமீபமாக நம்ம பெரிய பட்ஜெட்டுக்கு பின்னால் ஓடிட்டே இருக்கோம். அந்த பட்ஜெட்டுக்கு பின்னால் ஓடுறதோட பிரச்சனை என்ன இருக்குன்னா, இன்னைக்கு வந்து அடுத்தடுத்த படங்கள் ஷூட்டிங் போக முடியாமல், தியேட்டருக்கு வர முடியாமல் அடுத்த நெருக்கடியில் தமிழ் சினிமா இருக்குது. இது தமிழ் சினிமாவை இந்திய சினிமாக்கள் திரும்பி பார்த்த நேரம் போய் இப்போ நம்ம எல்லா சினிமாவையும் பார்க்குறோம். குறிப்பாக மலையாள சினிமாவை பார்த்து பிரமிக்கிறோம். ஏன்னா அங்கே உள்ள ரைட்டர்ஸ், ஸ்ட்ராங் ரைட்டர்ஸ் இருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகமான ரைட்டர்ஸ் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். இந்தியாவிலேயே அதிகமான புத்தகங்கள் விற்பனை ஆகிறதும் தமிழ்நாட்டில் தான். ஆனால் நம்ம இந்த ரைட்டர்ஸை மதிக்கிறதே இல்லை, அவங்கள கூப்பிட்றதே இல்லை. தமிழ் சினிமாக்குள்ள ரைட்டர்ஸோட வருகையில் நம்ம ரொம்ப ஆழ்ந்து கூப்பிடணும், அவங்கள வந்து உள்ளே கொண்டு வந்து அவங்களோட கதைகளை நிறைய வாசித்து அதை படமாக்கணும் அப்படிங்கிறது என்னோட சிறு விருப்பம் தான். என்னன்னா, சினிமாங்கிறது வெறும் சினிமா இல்லை, அது லட்சக்கணக்கான மக்களோட வாழ்வியலாக இருக்குது. ஸோ நம்ம வெறுமனே டிஜிட்டலையும் ஓடிடியும் நம்பி இருக்காம தியேட்டரிக்கல் படமாக பண்ணணும். ஏன் நான் தாய் கலவியை சொன்னேன்னா, சிறைக்கு அப்புறம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தேட்டரில் வந்து அந்த படத்தை தான் பெரிய கொண்டாடிட்டு இருக்காங்க மக்கள். அதுக்காக சொன்னேன். ஸோ நம்ம வந்து சினிமாக்கான படங்கள், தேட்டருக்கான படங்களை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.